பசங்க வந்து பரதநாட்டியம் ஆடினா அவங்களுக்குள்ள ஒரு லேடிஸ் தன்மை வந்துடும் அப்படின்றது நிறைய பேருக்கு டாக் இருக்கு. சரிங்களா? நீங்க அப்படின்னு பார்க்க போனா சிவபெருமான ஒரு ஆம்பளை தானே, அவரு தானே நடனத்துக்கு பெரிய குருவே. அப்போ அவர் பொம்பளையா? வெஸ்டர்ன் ஆடினா அந்த பையன் வந்து ஆண் பிள்ளையா இருப்பான், கிளாசிக்கல் ஆனால் அவன் பொம்பளையா மாறிடுவான்னு ஏன் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. என் பையன் நான் கேட்க மாட்டேன், ஒருவேளை என் பையன் பரதநாட்டிய கட்டணி மாறிடுவானா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி மாறிடுவான்னு கேட்குறீங்க காவியம்? இல்லை வேற மாதிரி மாறிடுவானா, நீங்கள் எல்லாம் மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியலன்னு. இல்லை அவன் ஃபீமேலா? இல்லை அப்படிலாம் கிடையாதுக்கா, இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வெளியெல்லாம் பார்க்க போனால் கிளாசிக்கல் டான்ஸரா அப்படின்றோம். ஏன் பையனை ஏன் வெஸ்டர்ன் சேர்க்க மாட்டீங்க நீங்கள்? எனக்கு அது புரியல. எனக்கு என்ன வெஸ்டர்ன் சேர்த்தா மட்டும் பையன் என்ன பையனாகவே இருக்க போகிறானா? நான் பரதநாட்டியம் கற்றுக்கும் போதெல்லாம் இப்போ இருக்க ஆண் கலைஞர் மாதிரிலாம் அப்போ யாரும் சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு எது இஷ்டமோ விட்டாங்கன்றதே எனக்கு அதில் சேர்த்து விட்டாங்க. நாங்களே வந்து நிறைய ப்ரோக்ராம் போனால் சில பேர் மதிப்பாங்க ப்ரோ, அந்த அருமை தெரிஞ்சவங்க. சில பேர்லாம் என்ன பண்ணாங்க, கலக்குத்தடி போகிறான் பாரு. என்ன சொல்லுவாங்க? கலக்குத்தடி போகிறான் பாரு. தல்லாம் குத்தக்க திக்கு தக்க திங்கினத்தும் தக்க திம்மி தக்க ஜொன்னோ தக்க திம்மி தக்க ஜொன்னோ தக்க திம்மி தக்க ஜொன்னோ தை தை திது தைத்தாம் தை தை திது தைத்தாம் தை தை திது தைத்தாம். இப்போது சோஷியல் நெட்வொர்க்கில் வந்து நம்ம எந்த சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது ஆன்லைன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து களத்துக்கு வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி? அது பசங்கிட்ட நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அதாவது டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுவும் டான்ஸ் ஃபீல்டெல்லாம் கண்டிப்பாகவே நீங்கள் இத்தனை பெண் குழந்தைங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது, அந்த பசங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி நடக்கக்கூடாது, புரிகிற மாதிரி எடுக்கணும்னும் போது அது பசங்க வழியில் தான் ப்ரோ போகணும். இங்கே வர பசங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் அப்படி இருப்பாங்க ப்ரோ. 2-3 நாள் யாருக்குமே சேர மாட்டாங்க. ஃபோன் ஏன்னா வீட்டில் இங்கே வந்து விடமுறை தான் விடுவாங்க. என் பொண்ணு ஃபோனையும் பார்த்துட்டு இருக்கா மாஸ்டர், கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும், யாருக்கிட்டையும் அக்கத்து பக்கத்துல பேச மாட்டேன்றா, எப்படியாச்சும் கொஞ்சம் அவளை ஸ்டேஜ் ஏறணும் மாஸ்டர். என் பொண்ணு அதுதான் எல்லா பேரண்ட்டும் ஆசைப்படுவாங்கல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, அக்கா ஃபர்ஸ்ட்டு நான் அவளை அனலைஸ் பண்ணணும், அவள் என்ன மாதிரி எந்த இடத்துல இருக்கா, அவள் எப்படி சேர்றான்னு எடுத்தோடனே நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஒரு 2-3 நாள் பசங்க சும்மா ஃப்ரீயாக பேசி பழக இந்த இருக்க எல்லா பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும் பார்த்தீங்களா, அப்போ கிளாஸை எடுத்து இதுதான் ஸ்டெப் அது ஸ்டெப்னு சொல்லிட்டு எடுக்குது. அப்படி போகிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இதுக்குன்னு தெரியல ப்ரோ. பசங்களும் கன்வெர்ட் ஆகி மாறிடுறாங்க. அதுக்கு நீங்கள் எடுப்போம் வந்த பசங்களை உட்காந்த உடனே தையா தக்கான்னு உட்கார வச்சுங்களேன், பசங்க அடுத்தாலும் சத்தியமாக கிளாஸுக்கு வர மாட்டாங்க. அந்த 1/2 மணி நேரம் எடுத்தோடனே போட வச்சுன்னா கால் வலிக்கும் வீட்டில் உட்காந்துருவாங்க. பசங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வரும்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம அந்த பசங்களை கொண்டு போயிட்டு ஒரு ரெக்கார்ட்லேயோ ஒரு பெரிய ஸ்டேஜ் நிற்க வைக்க போகிறது கிடையாது. அவங்க கொடுக்குற டைமுக்கும் நம்ம கொடுக்குற டைமுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு திணிக்காதீங்கன்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பரதம் முறையாக கற்றுக்கிட்ட மாணவர்களா? இல்லை இந்த தஞ்சாவூருக்கு இல்லை ப்ரோ, இல்லை அதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்த 1000ல் ஒரு 100-90 பேர் தான் கிளாசிக்கல் டான்ஸ், மிச்சம் எல்லாருமே ஆடாத பசங்க தான். அந்த பசங்களுக்குலாம் நார்மலாக அப்படி 5 நாளில் அவங்க கற்றுக்கிட்ட. ஆமாம், அந்த 5 நாளில் யார் யாருக்கு என்ன ஸ்டெப் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக் ஸ்டெப்லேருந்து, இப்போ ஒயிலாட்டம்னு என்ன இந்த கர்ச்சிப் சுற்றுறது அது பேசிக்கு, கோலாட்டம்னு அந்த மாதிரி எடுத்தது தான். அப்படி எடுத்தது தான். அதில் வெல் டான்சர்ஸ் ஒரு 60 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபுல் கிளாசிக்கலில் போட்டு ஆட வச்சது தான். அந்த பசங்க அவங்களை டீச் பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். அம்மா நீங்கள் ஆடினீங்கன்னா உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கடா, நீங்கள் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணது தான். இப்போ என்னென்னலாம் இப்போ பரதம் வேறு என்னெல்லாம் நடந்தது அங்கே நடந்ததா ப்ரோ? பரதநாட்டியம் ப்ரோ, பரதநாட்டியம் ஒன்று, அதுக்கப்புறம் காவடி பரதநாட்டியம், கரகாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம், அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், பறையாட்டம், சிலம்பம், அகோரிகள் ஆட்டம், அதுக்கப்புறம் லைவ் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் பண்ணாங்க. அகோரிகள் ஆட்டம் வந்து ஒரிஜினல் அகோரிகள் வந்து இல்ல, அங்க இருக்கிற பசங்களே அகோரிகள் மாதிரி, அங்க இருக்க பசங்களே ஆக்சுவலா அங்க இருக்க பசங்க வந்து இந்த பிரமிட்லாம் பண்ணுவாங்க, இந்த பாத்துருப்பீங்க ஸ்கூல்ல பண்ணுவாங்க இல்லையா, அதாவது அந்த பசங்க சுத்தமா டான்ஸ் வராது, அவங்கள என்ன பண்ணா பிரமிடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஃபில்டர் பண்ணதுதான். அந்த பசங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்ன்றது அவங்க மேண்டட்டரி. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, மேம் இந்த பசங்களுக்கு டான்ஸ் வரல, இந்த பசங்க வேற என்ன மேம் பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு என் பசங்க பிரமிட் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் நிற்பாங்க சார். அப்போ அகோரிகளை யூஸ் பண்ணிக்கிறேன் மேம். இப்போ மற்ற எல்லாமே ஓகே ப்ரோ, இது எல்லாமே வந்து ஒரு கலை, அது இதுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அகோரிகள் ஆட்டம் எதனால டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் ப்ரோ அது வச்சுது. ஆக்சுவலாக அவங்க மேம் சொல்லும் போது டிஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஏன்னா
அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசா பண்ணாதான் ப்ரோ ஜனங்களுக்கும் அது மனசுல நிற்கும். இப்போ நீங்க இவ்வளவு தூரம் கேட்குறீங்கன்னா உங்க மனசுல நின்றுதெல்லாம் கேட்குறீங்க. ஏதாச்சும் ஒரு புதுசா பண்ணலாம். நீங்க நார்மலா பியூர் கிளாசிக்கல் யாருமே ரசிக்க மாட்டாங்க ப்ரோ, நம்மளுக்கு புரியவும் புரியாது. நீங்க நார்மல் சினிமா பாட்டுக்கு பரதநாட்டியம் ஆடி பாருங்களேன், கண்டிப்பா அவங்க ரசிப்பாங்க. நீங்க கண்ணும் கண்ணும் பாட்டுக்கோ ஒரு மறைஞ்சிருந்து பார்க்கும் ஆனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும், ஜனங்க பாமர மக்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போனது அகோரி காலத்து நான் உள்ள கொண்டு வந்தது. ஸோ பண்ணலாம் மேம், என்கிட்ட ஐடியா கேட்டாங்க பண்ணலாமான்ட்டு. பசங்க நீங்க எப்படி மாத்துவீங்கன்றதுதான் எனக்கு சேலஞ்சு. நான் பண்ணிக்கிறேன் மேம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மாத்திருந்தேன். அந்த இடத்துல வந்து பரதத்துக்கோ ஒயிலாட்டத்துக்கோ கரகாட்டத்துக்கோ இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, பறையாட்டத்துக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? எல்லாம் ஈக்குவலா இருந்தது. ஈக்குவலா தான், எல்லாமே ஈக்குவலா இருந்தது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பரதத்தை இதெல்லாம் விட பறையாட்டத்துக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய ஆம்பளை பசங்க இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேட்டி சட்டை கட்டி மேல ஒரு துண்டு மட்டும் தான் கட்டியிருந்தோம். நிறைய பசங்க இருந்தாங்க. அதனால ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது 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 இவ்வளவு நம்ம டீச் பண்ணியிருக்கோம், இதுல வந்து இந்த பசங்க பயங்கரமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த குரூப்ல சொல்றீங்களா? அந்த குரூப்லன்னா அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் கும்மி ஆட்டம் பசங்க ப்ரோ. ஆக்சுவலா ரொம்ப குட்டி பசங்க தான், ஆனா கரெக்டா பண்ணாங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா மேம் என்ன சொன்னாங்கன்னா லைனா நிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் மேம் முளைப்பாரி வைக்கிறீங்க இல்லையா, லைனா வைக்காதீங்க, ஒரு 3 முளைப்பாரி வந்து அக்கு மாதிரி வைப்போம். ஏன்னா அக்கு ஆயுத எழுத்து. ஸோ அதை வந்து ஏன்னா இருக்கிற எழுத்துலேயே அந்த ஆயுத எழுத்துனும் போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ராஜராஜன் சொல் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரோன்ல அவர் வரும்போது இந்த பக்கம் அக்கு இருக்கும். ஸோ அவர் அந்த அக்கை தாண்டி தான் போவார். அப்படிதான் நான் ஃபார்மேஷன் வந்து பசங்க அதை கரெக்டாக பண்ணாங்க. நல்லா இருந்தது. மேலே இதை பார்க்கும்போது அந்த அக்கு ஃபீல் கரெக்டாக இருந்தது. அது நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது. நீங்க இந்த ஜதி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் ப்ரோ. அது என்னது? அது தாளக்கட்டு ப்ரோ. தாளக்கட்டு. ஆமா, அது ஒரு வாட்டி சொல்லுவோம். ஆக்சுவலாக நமஸ்காரம் நார்மலாக ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படின்னா இப்போ கெட்டடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் 1 2 3ன்னு சொல்லுவோம்ல. அது வந்து நாங்கள் பரதநாட்டியத்தில் என்ன சொன்னோம்னா தல்லாம் குத்தக்க திக்கு தக்க ததிங்கினத்தோம் தக்க திம்மி தக்க ஜொன்னோ தக்க திம்மி தக்க ஜொன்னோ தக்க திம்மி தக்க ஜொன்னோ தை தை திது தை தாம் தை தை திது தை தாம் தை தை திது தை தாம். இதுனா நமஸ்காரத்துக்கான இது. இது நிறைய பேர் வேரியேஷன் எடுப்பாங்க. குச்சிப்புடியில் வேற மாதிரி வரும், எங்களுதுல வேற மாதிரி வரும், எங்களுடைய நிறைய ஃபார்மேஷன் வரும். வடுவூர் ஸ்டைல் ஒரு மாதிரி, கும்பகோணம் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலா பேசிக்கா. நீங்க வந்து இயல்புல இருந்தே பரதம் தான் முறையாக கத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. பரதம் மட்டுமே நம்ம இத்தனை வருஷமா நம்ம கத்துட்டு இருந்திருக்கும் போது திடீர்னு பறை, ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் இதெல்லாம் வந்து எப்படி உள்ள கொண்டு போக முடிஞ்சது? இப்போ நான் எல்லா ஆடுமே ஆடுவேன். நான் எல்லா டான்ஸும் ஆடுவேன். ஆக்சுவலாக நான் கலா மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கூட இருக்கும் போது கொஞ்சம் அதெல்லாம் கத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ரூப் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பரதநாட்டியம் கற்றுக்கும் போதெல்லாம் இப்போ இருக்க ஆண் கலைஞர் மாதிரிலாம் அப்போ யாரும் சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு எது இஷ்டமோ விட்டாங்கன்றதே என்னை அதில் சேர்த்து விட்டாங்க. எல்லா சுற்றி 100 பொம்பளை பசங்க ஆடிட்டு இருப்பாங்க, நடுவில் நான் தான் ஆம்பளை பையனாக இருப்பேன். ஸோ அப்போ நான் வெளியே அவ்வளோ இது கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணேன்னா நான் இங்கே நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் இப்போ கற்றுக்கிட்டு தான் அது எல்லாமே. ஃபோக்கு நிறைய ஆடுறது, கரகம் அப்போ அப்படியே சாரி கிட்ட சேர்ந்து கற்றுக்கிறது, கோலாட்டம் கற்றுக்கிறது, அதெல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டு தான். நான் ப்ராப்பரா கத்துக்கிறது பரதநாட்டியம். என்ன ரீசனா இருக்கு ஏன் ஆண்கள் வந்து அவ்வளவு ஈஸியா பரதம் வந்து கத்துக்கிறது? அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப அது வருத்தமாவே இருக்குது, ஏன்னே தெரியல. ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பரதத்துக்கு கடவுளே சிவன் தான், அவரு ஒரு ஆம்பளை தானே. அப்போ உங்க பசங்க பரதம் ஆடினா மட்டும் ஏன் பொம்பளையா மாறிடுவாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி அது எனக்கு நிறைய பேர் அது ரொம்ப ஃபீல் பண்ணாது, ஏன்னே புரிய மாட்டேங்குது ப்ரோ. அதாவது பசங்க வந்து பரதநாட்டியம் ஆடினா அவங்களுக்குள்ள ஒரு லேடிஸ் தன்மை வந்துடும் அப்படின்றது நிறைய பேருக்கு டாக் இருக்கு, சரிங்களா? நீங்க அப்படின்னு பார்க்க போனா சிவபெருமான ஒரு ஆம்பளை தானே, அவரு தானே நடனத்துக்கு பெரிய குருவே. அப்போ அவர் பொம்பளையா? எனக்கு அதுதான் எனக்கு பெண் தன்மை எங்க ஏன் வருதுன்னா, இப்ப நான் நிறைய பேர் நானா கிளாசிக்கல் டான்ஸ் சொல்ற வரைக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க. நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ விஷயம் இருக்கு. நீங்க பசங்கிட்ட டீச் பண்ண நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா சொல்லவே இல்லை. நான் எல்லாரும் பிளைண்ட் பண்ணல, சில பேர் அதான். ஆனா அது என்ன பண்றாங்க, நிறைய பேர் அதை வந்து அப்படியே ஒரு பிராண்டா ஒட்டிடுறாங்க. பரதநாட்டியம் இந்த பையன் இப்படிதான் இருப்பான்ற ஒரு தப்பான பார்வை இருக்கு. இப்போ நாங்களே வந்து நிறைய ப்ரோக்ராம் போனால் சில பேர் மதிப்பாங்க ப்ரோ, அந்த அருமை தெரிஞ்சவங்க. சில பேர் நம்ம கலக்குத்தறி போறான் பாரு, என்ன சொல்லுவாங்க, கலக்குத்தறி போறான் பாரு, அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் அதெல்லாம் காதில் வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வருது, நம்ம தெரிஞ்சுதான் இதை ஆசைப்பட்டு தான் இறங்கணும்ன்றதால இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய வரும் ப்ரோ. கோவிலில் மதிப்பாங்கன்னா கீழே இறங்குனதுக்கு அப்புறம் அப்ரிஷியேட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு அது என்ன பண்ணாலும் புரியாது ப்ரோ. அது ஏன்னு எனக்கு ரொம்ப அது மனசு வலி. நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் கிளாசிக்கல்ல ஃபர்ஸ்ட்லாம் கத்துக்கும் போது எங்க வீட்டுல மட்டும் தான் சப்போர்ட். வெளியெல்லாம் பார்க்க போனா கிளாசிக்கல் டான்ஸரா அப்படின்னு, ஏன் பையனை ஏன் வெஸ்டர்ன் சேர்க்க மாட்டீங்களா நீங்க? எனக்கு அது புரியல. எனக்கு என்ன வெஸ்டர்ன் சேர்த்தா மட்டும் பையன் என்ன பையனாவே இருக்க போறானான்றது என்னோட கேள்வி. நீங்க என்னதான் பண்ணாலுமே நம்மளோட ஜென்னுதுன்னா இதான் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி மாறவங்களை நீங்க பிளைண்ட் பண்றீங்களான்றதான் என்னோட கேள்வியே. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்களோட இஷ்டம், அவங்களோட இது மாறிக்கிறாங்க.
அதை விட்டுட்டு நீங்க ஏன் அதை வெஸ்டர்ன் ஆடினா அந்த பையன் வந்து ஆண் பிள்ளையா இருப்பான், கிளாசிக்கல் ஆனால் அவன் பொம்பளையா மாறிடுவான்னு ஏன் யோசிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. வெஸ்டர்ன் நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி இருக்காங்களே, வெஸ்டர்ன் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபெமினா இருக்காங்களே, அவங்களுக்குலாம் அந்த தன்மை இருக்காதுங்களா? எங்க பரதங்கள் நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை பேர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அப்பெல்லாம் அவங்களும் என்ன சொல்லுவீங்க? இது எதனால இந்த டாக் வருது? இப்பவும் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல இதெல்லாம் மாறி இருக்கு ப்ரோ? இருக்கு ப்ரோ, ஆனா ஃபர்ஸ்ட் அளவுக்கு கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ என் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆடுற ஒரு 60 பசங்கள்ல ஒரு 4-5 பசங்க ஆம்பளை பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வாலிட்டு அவங்க அம்மாவே கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. ஓ, இப்போ 60 பேர் இருக்கிற இடத்துல 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆடுவானுங்க. நான் சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி இந்த பசங்க அவங்க இந்த கேர்ள்ஸ் கிட்ட பழகுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அவனுங்க சேர்ந்து ஸ்டேஜ்ல ஆடும்போது அது கரெக்டா அந்த கோஆர்டினேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடும், அக்கா தங்கச்சின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதுவே உங்களுக்கு ஒரு முரண்பட தெரியலையா? 60 பேர் இருக்கிற இடத்துல 4 ஆம்பளை பசங்க நான் எனக்கே கஷ்டமா இருக்கும் ப்ரோ. இப்போ இங்க வெஸ்டர்ன் கிளாஸும் போயிட்டு இருக்கு, வெஸ்டர்ன் கிளாஸ் இன்னொருத்தர் எடுத்துட்டு இருக்காரு என் இதே இதுல எங்க பரதநாட்டியம் எடுக்கும் போது. நான் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ள வருவாரு, அவங்க அக்கா வந்து என்கிட்ட பரதநாட்டியம் கட்டிப்பா, அவங்க தம்பி வெஸ்டர்ன் சேர்த்து விட்டுருப்பாங்க. எனக்கு அது அதாவது அவங்களோட இஷ்டம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை பிராண்டாவே குத்திடுறாங்கன்னு தான் நான் சொல்றேன். அது பிராண்டா குத்தாதீங்கன்றது என்னோட பெரிய இதுவே அதுதான். இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை, தஞ்சாவூர் நடந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை பெண் பிள்ளைகள் அதிகமா இருந்தாங்களா ஆண் பசங்க அதிகமா இருந்தாங்க? ஈவனா இருந்தாங்க ப்ரோ, ஈவனா இருந்தாங்க. இந்த பறையாட்டம் ஒயிலாட்டத்துக்கு எல்லாம் ஆம்பளை பசங்க, அகோரிகள் ஆட்டத்துக்கு மயிலாட்டம் கரகாட்டத்துக்கு எல்லாமே பொம்பளை பசங்க ஈவனா இருந்தாங்க. ஈவனா இங்க பசங்க ஆமா, இங்க 500 பேர் இருந்தாலும் 500 பேர் அந்த மாதிரி ஈக்குவலா தான் இருந்தாங்க. அதான் அந்த மாதிரி பார்க்காதீங்கன்றதுதான் என்னோட பெரிய வேண்டுகோள். இப்போ யாராவது பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்க வரும்போது, கிளாஸுக்கு சேர்க்க வரும்போது மறைமுகமா அதான் சொல்லியிருக்காங்களா, பையன் ஆடட்டும் ஆனா கொஞ்சம் பார்த்து அப்படின்னு? சொல்லியிருக்காங்க ப்ரோ, சொல்லியிருக்காங்க. அது அப்படி சொல்ல மாட்டாங்க. என் பையனுக்கு ஆக்சுவலா ஒரு 2-3 பசங்க வந்தாங்க, பேர் சொல்லிடும்ல. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னோட ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து வடப்பழனிலேருந்து வந்தாங்க. அந்த பையன் கிளாசிக்கல் நான் கத்தே ஆகணும், என் பையன் உங்களை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணாங்க, வந்தாங்க, கேட்டாங்க, பேசணும். அவங்க சொன்னா அவங்க என் பையன் நான் கேட்க மாட்டேன், ஒருவேளை என் பையன் பரதநாட்டியம் கட்டாடி மாறிடுவானா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி மாறிடுவான்னு கேட்குறீங்க அக்கா அப்படின்னு. இல்லை வேற மாதிரி மாறிடுவானா, நீங்கள் எல்லாம் மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியலன்னொடனே, இல்லை அவன் ஃபீமேலா இல்லை அப்படிலாம் கிடையாதுக்கா, இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் என்னதான் உதாரணமாக எடுத்துப்பேன், நான் மற்றவங்க உதாரணம் எடுக்க மாட்டேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுக்கா, இல்லை சார் தெரில சார். அப்புறம் நீங்கள் என்ன பசங்கிட்ட சொல்லி கொடுக்கணும் அதான் பசங்க பண்ண போகிறாங்க. பசங்க என்னதான் பரதநாட்டியம் நான் வந்து ஆம்பளை பசங்களுக்கு ஆம்பளை தன்மை, அதாவது அந்த ஆண்மைத்தன்மையான ஒரு விஷயத்துக்காகவே சிவனோட போசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த தாண்டவம் எப்படி இருக்கும் அதை சொல்லி கொடுத்துருவேன். இந்த லாசியம் வந்து இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் அதை பிரித்து எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்றேன். அது அந்த மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க, பேரண்ட் மேல தப்பு சொல்ல முடியாது, போர்ட்ரேட் தான் ஆயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு ஆண் தானே, அவர் தானே பரதத்துக்கு தலைவர், அப்ப நீங்க அப்ப அவர் கும்பிடாம விட்டுருங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பரதத்து நாயகனே அவர் தானே. நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த விஷயங்கள் கூட காலப்போக்கில் மாறும் ஒரு எண்ணம் நேரத்துக்கு. நன்றி.